அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய சுயவியல் கோட்பாடு என்ற கருத்தாக்கத்தினுடைய முதல் பகுதியை ஆடியோவாக உங்களிடம் வெளியிட இருக்கின்றேன். முதலிலே அந்த சுயவியல் கோட்பாட்டினுடைய எண்ணுரை அல்லது முன்னுரை என்பதை முதலிலே எழுதியிருக்கிறேன். அதை உங்களிடம் வாசிக்கின்றேன். இது சுயவியல் கோட்பாட்டினுடைய முதல் பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்பதை எளிமையாக ஒத்துக்கொள்ளும் தன்மை நமக்கு உண்டு. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களாகவே வாழ்வதற்குரிய வாழ்க்கையை எல்லோரும் ஏற்படுத்தி கொள்ள முடியாத வழியில் உள்ளோம். அதனால் இன்றைக்கு இருக்கின்ற அசுரவேகமான மன அழுத்தங்களும் மன இறுக்கமும் ஏற்பட்டு தனிமனித வாழ்க்கையில் உண்மையான அமைதியை நமக்கு தெரிந்தே இழந்து விடுகிறோம். அமைதியும் ஆரோக்கியத்தையும் இடைவிடாமல் தேடுகிறோம். அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இடைவிடாமல் தேடுகிறோம். ஆனால் நம்மிடையே நம்மாலே உணர்ந்து பெற்றுவிடக்கூடிய அமைதியையும் ஆரோக்கியத்தையும் எங்கெல்லாமோ யாரிடமோ தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறுதியிட்டு கூற முடியும். உங்கள் அமைதியான ஆரோக்கியத்தை உங்களால் மட்டுமே பெற முடியும், பிறகு தக்க வைத்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இறுதியான அறிவியல் பூர்வமான உண்மை தெரிந்தும் நம்மில் பலர் நமக்குள் ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஏற்படுத்தி கொண்ட ஆணவ அறிவு, கடந்த கால அறிவு, நிகழ்கால அறிவு, சூழலினால் ஏற்பட்ட அறிவு, மாயை அறிவு, நம்பிக்கை, மூட நம்பிக்கையின் நிழல் அறிவு ஆகிய அறிவுகளினால் சரியான இனம் கண்டு சீராய்வு செய்து வாழத் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி மன உளைச்சலினாலும் மன அழுத்தத்தினாலும் வீணடிக்கப்பட்டு உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாமல் சிதறடிக்கப்படுகிறோம். அதனால் ஒவ்வொருவரும் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான ஆனந்தமான அறிவியல் பூர்வமான வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் யாருடைய அனாவசிய துணைகள் இல்லாமல் இயற்கையாகவும் இயல்பாகவும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதே, இயல்பாகவும் உள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதே சுயவியல் கோட்பாட்டின் நோக்கமாகும். இந்நூலில் தொகுக்கப்படுகின்ற கோட்பாடுகள் அனைத்தையும் பயிற்சி என்ற முறையில் விரும்புபவர்களுக்கு மட்டும் தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பொழுது கருத்தாக்கத்திற்குள் நுழைகிறோம். செல்ஃபாலஜி, சுயவியல் கோட்பாடு. சுயவியல் கோட்பாட்டின் சூத்திரங்களும் சூட்சுமங்களும். நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன், பாசிட்டிவ் ஜெனட்டிக் எலிவேஷன். இந்த தலைப்பின் கீழே நாம் தொடர்கிறோம். அதாவது எதிர்மறை மரபறிவு மரபணு திறன் சிதைப்பும், நேர்மறை மரபணு திறன் முனைப்பும் முகிழ்ப்பும். இதை எப்படி பிரிச்சிருக்கோம்னா, எதிர்மறை மரபறிவு அதாவது மரபணு திறன் சிதைப்பும், நேர்மறை மரபணு திறன் முனைப்பும் அல்லது முகிழ்ப்பும். இதை எப்படி இனம் கண்டு செய்வதற்காக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் அண்ட் சேனலைசேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், இப்படிப்பட்ட அறிவினை முதலிலே இனம் கண்டு
அந்த அறிவினை சீர் செய்யுமாறு நாம் கருத்தாக்கம் செய்திருக்கின்றோம். கருத்தாக்கத்தினுடைய பகுதி ஆரம்பம். ஏற்கனவே நம்மோடு பதிந்துள்ள மரபணு திறனை தவிர நாம் உள்வாங்கி மூளையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள, அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ப்ரிசர்வ்டு நாலேஜ், நிகழ்வறிவு, சூழல் அறிவு, என்விரான்மெண்டல் நாலேஜ், நிழல் அறிவு, இல்லூஷனல் நாலேஜ், ஆணவ அறிவு, ஃபால்ஸ் ஈகோ ஆகியவைகளின் சுழற்சியினால் சுய அலசல் மூலம் அமைதியாக இனம் காணுதல். தொடர் சுய அலசல் மூலம் அமைதியாக இனம் காணுதல். தொடர் சுய அலசலுக்கு பிறகு அமைதியாக ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளை இனம் கண்டுவிட்டு சில காலம் காத்திருத்தல். இது ஒவ்வொரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பிறகு விளக்கம் சொல்லுகிறேன். இப்போ கான்செப்டை முதல்ல ஆடியோவில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காத்திருக்கலுக்கு பிறகு எவ்விதமான எண்ணங்களின் இடையூறு இல்லாமல் சுய அலசல் மூலம் அறிவின் சுழற்சியினையும் ஆக்கிரமிப்புகளையும் மறு ஆய்வு செய்தல். மறு ஆய்விற்கு பிறகு சில காலம் காத்திருத்தல். அதன் பிறகு அழிவு அனைத்தையும் சீர் ஆய்வு செய்தல். சீர் ஆய்வு செய்யும் நிலையில் ஒவ்வொரு அறிவும் மற்ற அறிவோடு இணையும் போது மூளை இயங்கும் விதத்தினையும் EEG மூலம் அதிர்வலைகளின் அளவினை கண்டுணர்தல். மூளையின் அதிர்வலைகளை சீர் செய்யும் அளவிற்கு மறுபடியும் உள்வாங்குதலில் சீர் செய்தல். ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளை எழுகின்ற எண்ணங்களின் மூலம், வெளிப்படுத்துகின்ற பேச்சின் மூலம், செயல்களின் மூலம் இனம் காணல். இங்கு உடல் மொழி மிகவும் கணக்கிடப்பட வேண்டும், குறிப்பாக நவரசம். நினைத்தல், வெளிப்படுத்துதல், செயலாக்கம் ஆகியவைகளின் மீது மரபணு திறன், வெளியில் தெரியாமலே தூண்டுகின்ற தூண்டல்களை இனம் காணுதல். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் அதர் இன்டெலிஜென்சஸ். ஒப்பிடுதல் ஏற்பட்டு எதிர்மறைகள் ஏற்படும் போது மன அழுத்தம், மன இறுக்கம், மன உளைச்சல் எப்புள்ளியிலிருந்து ஏற்படுகிறது என்பதை கணக்கிடுதல். மன உளைச்சலின் மூலம் மூளையில் அதிர்வலைகள் பீட்டா அளவிலும் காமா அளவிலும் அதிகரிக்கும் நேரத்தில் இரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு கூடுகிறது என்பதையும், அகச்சுரப்பிகள் எந்த அளவுக்கு தன் இயற்கையான சுரக்கும் தன்மையிலிருந்து மாறுபடுகிறது என்பதை சரியாக கணக்கிடுதல். கனவற்ற உறக்கத்தில் இருக்கும் நிலை, கனவு நிலை, தூக்கமற்ற தூக்க நிலை, ஓய்வு நிலை, இப்படியே கணித்து அம்மனிதனின் உள்வாங்கும் நிலை, வெளிப்படுத்தும் நிலை, செயல்படுத்தும் நிலை ஆகிய நிலைகளில் மூளையின் அதிர்வலைகளை கணக்கிட வேண்டும். அப்போதுதான் அம்மனிதனின் ஈடுபாட்டுத் தன்மை, கான்சன்ட்ரேஷன் பவர், நேர்மறையிலோ எதிர்மறையிலோ எந்த அளவுக்கு உள்ளது என்பதை கணக்கிட முடியும். இந்த மாதிரி மூளையின் அதிர்வலைகளை கணக்கிட்டால்தான்
அம்மனிதனின் அறிவின் தூண்டல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இனம் கண்டுபிடிக்க முடியும். மரபணு திறனையும் மற்ற அறிவினையும் அவைகளின் தூண்டல் பங்கினை இனம் கண்டு பிரித்து பகுத்து அவைகளின் நினைப்பு வெளிப்பாடு செயல்களை இனம் காணுதல். மரபணுத்திறன் இல்லாமல் மற்ற அறிவுகளின் ஆக்கிரமிப்புகளையும் தூண்டல்களையும் பிரித்து வைத்து அவைகளின் செயலாக்கங்களை இனம் காணுதல். அனைத்து அறிவினையும் இனம் காணும் போது அவைகளின் எதிர்மறை தூண்டல் மற்றும் நேர்மறை தூண்டல்களை இனம் காணுதல். நேர்மறை தூண்டலோ அல்லது எதிர்மறை தூண்டலோ எந்த அறிவினால் அதிகம் தூண்டப்படுகிறதோ என்பதை இனம் காணுதல். ஒப்பிடுதல் கம்பேரிசன் உணர்வு எந்த இடத்தில் எழுகின்றது என்பதை துல்லியமாக இனம் காணுதல். ஒப்பிடுதல் உணர்வு ஏற்பட்டு எப்புள்ளியிலிருந்து பயம், ஆணவம், பாதுகாப்பு, பொறாமை, கோபம், பேராசை ஏற்படுகிறது என்பதை இனம் காணுதல். ஒப்பிடுதல் ஏற்பட்டு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் போது மூளையின் அதிர்வலைகளை EEG மூலம் கணக்கிட்டு உடலின் ஒழுங்கற்ற இயக்கத்தையும் கணக்கிடுதல். ஒப்பிடுதல் தவிர்த்து மேன்மையுறு உணர்வை இன்ஸ்பிரேஷன்களை ஏற்படுத்தி பழக்கி கொள்ளுதல். மரபணு திறனை தவிர மற்ற அறிவினால் எதிர்மறை ஏற்பட்டிருந்தால் அல்லது மரபணு திறனால் மட்டும் எதிர்மறை ஏற்பட்டிருந்தாலும் எதிர்மறை மரபணு சிதைப்பினை நெகட்டிவ் ஜெனட்டிக்ஸ் கரப்ஷனை செய்தல். எதிர்மறை மரபணு சிதைப்பினை செய்வதற்கு எண்ணத்தால் எரித்தலின் பயிற்சிகளை செய்தல். எதிர்மறை மரபணு சிதைப்பினை செய்யும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான மற்றும் ஒழுங்கான உணவு முறைகளை ஃபுட் மேனேஜ்மெண்ட் நடைமுறைப்படுத்துதல். அதே நேரத்தில் எண்ணங்கள் ஆக்கிரமிப்பற்று உள்வாங்குதலை எப்போதும் செய்தல். That is observation without predomination. மரபணு சிதைப்பினை மற்ற அறிவோடு சீர் செய்வதோடு ஆணவ அறிவின் எழும்பலையும் நிகழ்வறிவினையும் மிகவும் உன்னிப்பாக கவனமாக சீர் செய்து எப்போதெல்லாம் ஆணவ அறிவும் நிழல் அறிவும் எழுகின்றதோ அப்போதெல்லாம் நெற்றியடி தத்துவம் மூலம் சீர் செய்தல். இப்பயிற்சியினை இடைவிடாது எந்தவித சமாதானமும் இல்லாமல் தொடர்ந்து எதிர்மறை மரபணுத்திறன் சிதைக்கப்பட்டு நேர்மறை மரபணுத்திறன் எழும் வரை செய்து கொண்டே இருத்தல். நேர்மறை மரபணு சிந்தனைகளை பாசிட்டிவ் திங்கிங் தொடர்ந்து உள்வாங்க வேண்டும். நிழல் அறிவு விஞ்ஞானபூர்வமாக ஒதுக்கிவிட்டு எதிர்மறை மரபணு திறனை நேர்மறை எண்ணங்களினால் சிதைத்தல். எதிர்மறை மரபணு திறன் சிதைத்தலின் போது ஏற்படும் நழுவல்களை உணர்வோடு இனம் கண்டு நழுவல்களிலிருந்து எழுந்து இடைவிடாமல் நேர்மறை உணர்வுகளை புகுத்தி கொண்டே இருத்தல்.
ஆணவ அறிவும் நிழல் அறிவும் மரபணுத்திறன் பல்வேறு முறைகளில் நினைப்பு, வெளிப்படுத்துதல், செயல்களின் மூலம் தன் பங்கினை நாம் உணராமலே தூண்டிவிடு சக்தி வாய்ந்தவைகள். இவைகள் மூன்றிலும் ஆணவ அறிவு நமது உணர்வோடு எழுவதை ஓரளவுக்கு உணர முடியும். நிழல் அறிவானது நமது பயத்தினாலும் பாதுகாப்பினாலும் உடல், பொருள், உள்ளம் ஏற்படும். ஆனால் மரபணுத்திறன் நம் உணர்வுக்கு மீறி நம்மை அறியாமலே எழுந்துவிடும். மரபணுத்திறன் சிதைப்பின் போது இவைகள் அனைத்தையும் மிகவும் கவனமாக இனம் கண்டு ஒவ்வொரு அறிவின் ஆக்கிரமிப்புகளையும் எண்ணத்தை எண்ணத்தால் எரிக்கும் பயிற்சி மூலம் ஒதுக்கி வைத்து மற்ற அறிவுகளை சீர் செய்து நேர்மறை மரபணுத்திறன் முனைப்பை ஏற்படுத்த வேண்டும். எதிர்மறை மரபணு சிதைப்பிற்கும் எதிர்மறை மரபணுத்திறன் சிதைப்பிற்கும் நெகட்டிவ் ஜெனட்டிக் கரப்ஷன், நேர்மறை மரபணுத்திறன் முனைப்பிற்கும் பாசிட்டிவ் ஜெனட்டிக் எலிவேஷன் பல்வேறு உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்நிலையில் மிகவும் துணையாக இருப்பது ஒழுக்கமான உணவு பழக்கங்களும் உண்மையான நேர நிர்வாகமும் கை கொடுக்கும். அதே நேரத்தில் உடலை தன் சுய கட்டுப்பாட்டிற்குள் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற திருக்குறள் இங்கே பொருந்தும். ஒப்பிடுதல் 1% கூட இருக்கக்கூடாது. சுயவியல் ஒப்பீடற்ற தனித்துவம். சுயவியல் ஒப்பீடற்ற தனித்துவம், தனிமை உணர்வு. ஒப்பீடற்ற தனித்துவம், தனிமை உணர்வு பற்றிய கருத்தாக்கம். சுயவியல் கோட்பாட்டின்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே எந்த அறிவு, எந்த உணர்வு தன்னை தூண்டுகிறது என்றும் தன்னை எந்த உணர்வு தனிமைப்படுத்துகிறது என்றும் உணர முடியும். இங்கே எதால் கண் பார்க்கப்படுகிறதோ, எதால் காது கேட்கப்படுகிறதோ, எதால் வாக்கு உருவாகிறதோ என்ற கேன உபரிடத்தினுடைய ஒரு தத்துவத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். இதில் மற்றவர் உணர்ந்த உணர்வினை துல்லியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மரபணுப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லது நொடியிலும் அவரவர்களின் மரபணு திறன்களின்படி, அவரவர்களுடைய மரபணு திறன்களின்படியும் அவரவர்களுடைய உள்வாங்குதல்களின்படியும் அவர்களுடைய சூழல்களின்படியும் அவர்களுக்குள்ள மரபணு திறனுக்குரிய உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாம் உள்ளே சென்று, அறிவு, நுண்ணறிவு எல்லாம் சென்று அங்கே அவர்களுடைய மரபணு திறன், அதாவது டிஎன்ஏ என்ற ஒன்றில் ஒரு மாற்றம் அல்லது மாடுலேஷன் அல்லது மாடிஃபிகேஷன் அல்லது எலிவேஷன் அல்லது என்லார்ஜ்மெண்ட் நடக்கிறது. இதை 5 விதமாக புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட உள்வாங்குதலின் மூலம்தான் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ நடைபெறுகிறது. அங்கேதான் மரபணு திறன்களின் எவல்யூஷன், அதாவது எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ்,
elevation of genetical intelligences, enlargement of genetical intelligences, enrichment of genetical intelligences, enlightenment of genetical intelligences நடைபெறுகிறது. அதாவது மரபணு திறன்களின் பரிணாம வளர்ச்சி, மரபணு திறன்களுடைய தன்முனைப்பு வளர்ச்சி, மரபணு திறன்களுடைய விரிவாக்க வளர்ச்சி, மரபணு திறன்களுடைய வளர்நிலை வளர்ச்சி, மரபணு திறன்களுடைய நிறைநிலை உச்சக்கட்ட வளர்ச்சி எல்லாம் நடைபெறுகிறது. எந்த எண்ணம், எந்த உணர்வு, எந்த முயற்சி, எந்த செயல், எந்த அனுபவம் மறுபரிசீலனையற்ற நீள் நெடுங்கால மூளையின் அதிர்வலைகள் குறைந்து பிறகு முழுவதும் அதிர்வலையற்று, அதாவது காமா டு பீட்டா, பீட்டா டு ஆல்ஃபா, ஆல்ஃபா டு டெல்டா, டெல்டா டு தீட்டா நிலையை உருவாக்குகின்றதோ அதுவே முழுமையான விழிப்புணர்வையும் முழுமையான ஒப்பீடுதலற்ற தனித்தன்மையையும் முழுமையான காற்று போன்ற சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுக்கும். எந்த எண்ணம் அல்லது உணர்வு அல்லது தூண்டல் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனும் ஒப்பிடச் சொல்லாமல் அவனை தனியாகவே சிந்திக்க தூண்டுகிறதோ அதுவே அவனுடைய சுயத்தை உணரும் முதல் நிலையாகும். அதாவது அவனுடைய தனித்துவத்தை, அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை, அவனுடைய யூனிக்னஸை உணரும் முதல் நிலையாகும். எந்த எண்ணம் அல்லது எந்த உணர்வு அல்லது தூண்டல் ஒப்பிடாமல் சில நேரம் இருக்கச் சொல்லி பிறகு ஒப்பிட வைக்கிறது என்பதை உணர வைக்கிறதோ அதுவே அவனுடைய சுயத்தை பகுத்தறியும் நிலையாகும். ஒப்பிடுதலற்ற நிலையும் மாறி மாறி பகுத்தறியும் உணர்வு எதனால் ஏற்படுகிறதோ அந்த உணர்வினை உணர்ந்து அதிலே நிலைத்திருந்தால் போக போக ஒப்பிடுதல் உணர்வே காணாமல் போய்விடும். ஒப்பிடாத நிலையை உணர அவனுடைய நிகழ்வறிவோ நிலையறிவோ சூழல் அறிவோ முதலில் ஓரளவுக்கு பயன்படும். ஆனால் முழுமையான ஒப்பிடுதலை உணர மரபறிவு துல்லியமாக பயன்படும். மரபணு திறன் அறிவு, மரபணு திறன் தாக்கத்தை அறிய உணர மனிதன் நிகழ்வறிவு, நிழலறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, அக அறிவு ஆகிய அனைத்தையும் ஒன்றுவிடாமல் நீக்கினால்தான் மரபணு திறன் அறிவின் எழுதலையும் விழுதலையும் உணர முடியும். மரபறிவு தவிர மற்ற அறிவுகள் தூண்டி எழுப்பும் எண்ணத்தையும் வெளிப்படுத்தும் உச்சரிப்பும் செயலையும் இணைங்கண்டு பிறகு அவைகளை நடவடிக்கைக்கு கொண்டு வராமல் சும்மா காத்திருந்து சுய அலசல் பண்ணினால் மரபறிவின் தாக்கத்தையும் மற்ற அறிவுகளின் தாக்கத்தையும் உணர முடியும். இத்தனை அறிவையும் பிரித்து பகுத்து வகுத்து பார்க்கும் அறிவு எது என்று உணர ஆரம்பித்து அந்த அறிவிலே நிலை நின்றால் அனைத்து அறிவினையும் பார்ப்பதோடு அனைத்து உலகத்தின் இயக்கத்தையும் பார்க்க முடியும், பிரபஞ்ச ரகசியங்களையும் உணர முடியும். இந்நிலையில்தான் இயக்கத்தினையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமற்ற இயக்கத்தினையும் உணர முடியும். ஒருவர் மற்றவரோடு ஒப்பிடாமல் இருக்க உடனே முடியாது. ஒருவர் மற்றவரோடு ஒப்பிடாமல் இருக்க உடனே முடியாது. படிப்படியாகவே தான் குறைக்க முடியும். தன் உடல் கழிவேற்றங்களை தானே வெளிப்படுத்துவது போல, தன் சுவாசத்தை தானே சுவாசிப்பது போல, தன் பசியை தானே போக்குவதைப் போல ஒவ்வொன்றையும் தனக்குத்தானே செய்வது தான் இயல்பு நிலையாகும். அந்நிலையில்
நிலைத்தால்தான் உண்மையான உடல் மன அமைதியை பெற முடியும். உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் மனிதனும் எண்ணங்களால் செயல்களால் 100க்கு 100 தனித்தனியானவன். சில நேரம் சில செயல்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துப்போகும். ஒருவன் இன்னொருவனாக முடியவே முடியாது என்ற இறுதி உண்மையை தொடர்ந்து மூளையில் பதிவு செய்து அதை தொடர்ந்து உள்ளுக்குள்ளே உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் ஒப்பிடுதலற்ற உணர்வு 1%, 2% என்ற உள்நிலை உணர்வு படிப்படியாக மூளையில் பதிவாகி இறுதியில் 100% ஒப்பிடுதலற்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஒப்பிடுதலற்ற நிலையை 100% உணர்ந்த பின்தான் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பிறவி என்பதை உணர முடியும். அந்த உணர்வு திட்டமிட்டு உணர்தலாகவே இருக்கக்கூடாது. அவ்வுணர்வு ஹேப்பனிங்ஸ் மின்னல் போன்று ஏற்பட வேண்டும். அம்மின்னல் ஸ்பார்க் அவனுடைய மரபணுத்திறன் தாக்கத்தை உருவாக்கி தன் மாற்றத்திற்கு ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அதுவே வழிவகுக்கும். என் நிலையிலும் தன் இயல்பும் அதற்குரிய மாற்றங்களினால் ஏற்படும் அனைத்தும் தன் இயல்பிற்கு மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, நேரம் ஒத்துப்போகும் பன்முகமும் தான் உடலையும் மூளையையும் அலையற்று போகச் செய்யும். இதுவே உண்மையான அமைதியை உருவாக்கும் என்பதை அதிதீர்க்கமாக பற்றி கொண்டால்தான் தனித்துவத்தின் மகிமையையும் அதனுடைய உள்நிலை வெளிநிலை விரிவாக்கங்களை உணர முடியும். அறிவின் நிலைகள்: உடல் அறிவு, நிகழ்வு அறிவு, சூழல் அறிவு, சுழல் அறிவு, உலகறிவு, சுற்றறிவு, மரபறிவு, ஆணவ அறிவு, அறிவின் ஆழ்நிலைகள், நுண்ணறிவு, பகுத்தறிவு, மனச்சாட்சி, உள்ளுணர்வு, மரபணு திறன் அறிவு, மெய்யறிவு. இப்படி ஒட்டுமொத்தமாக அறிவின் வெளிநிலைகள் உள்நிலைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியிலே சுயவியல் கோட்பாட்டினுடைய 2வது பகுதியின் கருத்தாக்கங்களே இந்த அறிவை பற்றி நான் விளக்குகின்றேன்.